எனக்கு சாகணும், எனக்கு வாழணும். செத்து என்ன பண்ண முடியும்? சாவை என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேன். இது நீ கேட்டு வாங்கிட்டு வந்த வாழ்க்கை இல்லை. அதான் சொல்கிறேன், சாவையாவது நம்ம கேட்டு வாங்குவோம். சாகிறது கோலத்தனம், வாழ்கிறது அர்த்தமில்லாத செயல். அர்த்தம் உண்டு பண்ணு. எல்லா அர்த்தமும் அபத்தத்தில் தான் முடியுது. இது விரக்தி. உலகமே வியாதி. உனக்கு செய்ய வேலை இல்லை. எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒர்க்கிங் மைண்ட் மட்டும் என்ன கடலோட கூடாரமா? வேலை இல்லாதவன் புத்தியில் சாவு சமணம் போட்டு உட்காரும். எந்த வேலைக்கும் அர்த்தம் இல்லை. அர்த்தமில்லாத செய்கிறத விட சூனியமாக இருக்கிறது மேல். உழைக்க முடியாதவன் உளறல் இது. உழைச்சி காய்ச்சவனுக்கு சொல்ல வேறு என்ன இருக்குது? தேடல் குறைஞ்சிட்டா இப்படி தான் தலைகீழாக புத்தி சிந்திக்கும். தேடல் உள்ளவங்க எல்லோருமே நிறையவே தான் நடக்கிறாங்களா? வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு சொல்கிறது வெக்கக்கேடு. சரி, வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம்னே இருந்துட முடியுமா? அட மரணம் அதுவாக வரட்டும். அப்படி மரணத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்க முடியாது. இது அடிமைத்தனம் இல்லை, அதோடு இணைஞ்ச வாழ்க்கை. கோடி யுகம் கோடி கோடி உயிர்கள் வந்த திசை தெரியவில்லை. தெரிய வேண்டாம், வர்ற விசை குறையவில்லை இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் வேறு வேறு எல்லாம் இருக்கான். அது பிடிக்கல. ஒன்றா இருந்தால் மட்டும் அது உனக்கு பிடிச்சிடுமா? பிரச்சனை சாவை பற்றி இல்லை, சாவுக்கு அப்புறம் என்னன்னு தெரியலங்கிறதான். அதை தெரிஞ்சுக்க பண்ணுற முயற்சின்னு வச்சுக்கலாம். அதுக்கு சாகிறதான் சரியான வழியா? சரி, வாடுறதுக்கான ஒரே ஒரு நல்ல காரணம் சொல்லு பார்க்கலாம். சரி, சாகிறதுக்கு நீ சொல்லு பார்க்கலாம். வாழ பிடிக்கல, வாழ தெரியல, வாழ விடலை. எதிர்க்க துணிவில்லாதவனுக்கு சாவு ஒரு சாக்கு. எதை எதிர்க்கன்னு தெரியாத போது சாவு ஒரு அமைதி. இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம். போராடுற குணம் வேணும். போராடிட்டே தான் வாழணுன்னா அதில் என்ன கிடைக்கிறதா என்ன இருக்குது? கடைசியாக பெற்றதெல்லாம் இந்த உடலின் உயிரின் பேரின்பம். அது சிற்றின்பம். சிறியரும்பின் துக்குண்டு வாழும். குழம்பி இருக்க நீங்கள் தான் தேங்கிய குட்டைங்க. முயற்சியற்ற வாழ்வு இப்படி தான் தலையில்லாமல் அப்படியே உருளும். உருட்டி ஒப்பேத்துற கணக்குக்கு பேரா வாழ்வு? உட்கார்ந்து யோசித்தால் சரியாகிவிடும். நின்று கொண்டு பேசினாலும் சரியாகாது. எதிர்மறை சிந்தனைகளின் தொகுப்பு இப்படித்தான். நேர்மறை சிந்தனைகளின் தொகுப்பு எப்படியோ. இல்லையெனில் சரி செய்வோம். முதலில் சரி எது என்று சொல். சாகிறது நோகாமல் நோம்பி கும்பிடுறது. வாழ்கிறது இன்னொருத்தனை சார்ந்து இருக்கிறது. இருக்கட்டுமே, அதில் என்ன தப்பு? எல்லா தப்புக்கும் காரணமே இந்த சார்பில் தான். சரி, சாராமல் வாழ்ந்து காட்டு. அப்படி வாழ்ந்து யாருக்கு என்ன நிரூபிக்க? உனக்கு, உன் புத்திக்கு? நானும் என் புத்தி என்ன என்னது மட்டுமா? சட்டுன்னு குறை சொல்லிட்டு ஒதுங்கிறது சாவோட பழக்கம். வாழ்க்கை சாரோட பழக்கம் எங்களுக்கு தெரியாதா? அத்தனையும் பித்தலாட்டம். கடைஞ்செடுத்த சோம்பேறித்தனம் இந்த சாவு. காசுக்கு மாரடிக்கிற வேலை இந்த வாழ்க்கை. திடமான மனநிலை வாழ்வைத்தான் நோக்கும். சாம்பலாக போகும் எந்த தினமும் வெற்று கேள்விங்க நீங்கள். அதுலேருந்து தான் உங்கள் எல்லா வெங்காயம் பதிலும் கிடைக்குது. கரெக்ட் ஆகிட்டீங்க இல்லையா? கரெக்டாக உங்களுக்கு வளைச்சிட்டிங்க இல்லையா? வந்ததுக்கு எதையாவது விட்டுட்டு போகணும்ல. அதான் வண்டியாக கொட்டுறீங்களே உங்கள் கழிவுகளை. இந்த வாழ்க்கை கூடி வாழ கற்றுக் கொடுக்குது. அப்புறம் ஏன் அவங்கள மட்டும் குப்பையில் விடுறீங்க? நல்லது கெட்டது சேர்ந்தது தான் வாழ்க்கை. பாரு எப்படி மாற்றி பேசுது உங்கள் சுயநல வாழ்க்கை. குறை சொல்கிற கூட்டம் நீ, கும்மி அடிக்கிற கூட்டம் நீ. பயனுள்ளதாக இந்த வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யவே இல்லை. அதான் பணம் உள்ளவனுக்கு மட்டும்னு மாற்றி வச்சுருக்கீங்கல்ல. நான் பயணம் பற்றி பேசுகிறேன். நான் அதுக்கெல்லாம் மூலம் பணத்தை பற்றி பேசுகிறேன். மனுஷனாக பிறக்கிறது ஒரு வரண்டா. எது 2 பிண்டங்க முண்டங்களாகி அதில் ஜனிக்கிறதா? கொச்சையாக பேசாத. கொஞ்சிட்டு பேசினாலும் அதான் உண்மை. உண்மைக்கும் மாயத்துக்கும் இடையில் சிக்கிட்டு இருக்கவங்க உளர்னாலும் அதில் உண்மை இருக்குங்கிறத எப்போ தான் உணர்வீங்க? பிறந்தே தப்புன்னு சொல்கிறியா? இறப்புக்கு ஒரு சரி வேணும்னு சொல்கிறேன்.
சாகிறதே வாழ பயந்துட்டுன்னு சொல்லிட்டு போ. கிளடு தட்டி பெட்டில் விழுந்து சாகிறவனுக்கு தான் பயம். எங்களுக்கு மரணம் தைரியம். இந்த உலகம் இனிமையானது. ரசிக்க மறந்த ராட்சச மனம் உனக்கு. இனிமைக்கு வடிவம் இருக்கா உங்ககிட்ட? ரச்சக நினைப்பு உனக்கு. கடைசி வரை போராடுற தைரியம் நாங்கள். வர்க்க ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிற நீங்கள் எல்லாரும் போலிங்க. வர்க்க ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிற நீங்கள் எல்லாரும் போலிங்க. குறை சொல்கிறதே ஒரு வியாதி தான். குறைக்குள்ளேயே வாழ்கிற நீங்கள் அதோட முகவரி இல்லையா? இயற்கையை எதிர்த்து நடந்த பரிணாமட இந்த வாழ்க்கை, இயற்கையை சரித்த வேதலாண்ட இந்த வாழ்க்கை, சத்தம் சரியாக போகுமா? வாழ்ந்து எண்ணத்தை சரி செஞ்சுருக்கீங்க. முட்டாள்தனமானது மூச்சை நிறுத்திக்கிறது. முக்தின்னு சொல்லலாம் முகமூடிகளே. செத்துட்டா செத்தவனுக்கே செத்த தெரியாதுடா. வாழ்கிறவனுக்கும் தான் வாழ்க்கை தெரியறதில்ல. ஃப்ராய்டை படித்து குழம்பி இருக்கு. ஃப்ராடுகளை படித்த தெளிவாக உனக்கு? வண்டா மாறின பின்னும் போராடின காஃப்காவை உனக்கு தெரியுமா? வாழ்க்கை ஒரு அபத்தம்னு சொன்ன காமியோவை உனக்கு தெரியுமா? ஊர் பற்றி எரியும் போது பிடியில் வாசிக்கிற நீரோ மன்னன் வாரிசா நீங்கள்லாம்? அதே ஊர் பற்றி எரியும் போது அதே நெருப்பில் பீடி பற்ற வைக்கிற சிபாரிசா நீங்கள்லாம்? வேர்வை சிந்தி உழைக்க முடியாத உளறல் இது. எவனோ சிந்திர வேர்வையில் தூபம் காட்டுற சுரண்டல் இது. கடைசி வர உயிரை காப்பாற்றிக்க தான் இந்த வாழ்க்கை. கடைசியில் எப்படி உயிர் போகத்தானே இந்த வாழ்க்கை? வெந்தண்டாவாதம் இப்படி தான் மரணத்துக்கு முட்டு கொடுக்கும். வெண்ணநாயம் பேசியே வாழ்க்கை வீணாக போனால் சரியா? மனசை திடப்படுத்து. சாவு நினப்பு வராது. வெறும் மனசை வச்சுக்கிட்டு மசால் கூட செய்ய முடியாது வாழை மட்டைகளா? வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை, நம்பு. சாவுங்கிறது சம்பவம், ஒத்துக்கோ. சாதிக்க தான் இந்த பிறப்பு. சாதித்தவனும் சாகணும் தம்பி. சாத்தானின் உள்ளம் வாங்கியிருக்கிறாய். கடவுளர்களின் கூட்டு சதி மிச்சம் இருக்கு. உலகம் அழகுடா, ஒத்துப்பாரு. மரணம் அமைதிடா, செத்துப்பாரு. முடியலடா, எதுக்குடா சாகணும்? முடிச்சுக்கிறேன். எதுக்குடா வாழணும்?